காதோடு தான் நான் பேசுவேன். ஆக்சுவலாக இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். ம் எனக்கு என்ன ப்ராப்ளம்னா வந்து எந்த இயர்மா? எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர். எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர். சரி, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க? எங்கள் வீட்டிலேருந்து பேசுகிறீங்களா இல்லை எங்கேயா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்களா? இல்லை இல்லை, நான் நடந்து போயிட்டுருக்கேன். வாக்கிங் போயிட்டுருக்கீங்களா? ஆமாம், ரூமுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். ஓகே, ஹாஸ்டலில் தங்கி படிச்சிட்ருக்கீங்களா? ஆமாம். ஓகே, உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? கூட பிறந்தவங்க தம்பி மேம். அப்பா என்ன பண்ணுறாருமா? அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா? ஆமாம் ஆமாம். எம்எஸ்சி என்ன பண்ணுறீங்க? என்ன சப்ஜெக்ட்டு? என்விரான்மெண்டல் சயின்ஸ். சரி, ஓகே. என்ன கேட்க வந்தீங்க சொல்லுங்கள். மேம், இப்போ என்ன ப்ராப்ளம்னா வந்து எனக்கு 4 இயர்ஸாக கரெக்டாக 18லேருந்து இப்போ 21 வரைக்குமே வந்து சிவியர் ஹெல்த் இஷ்யூஸாகவே இருக்கு. ம், கண்டினியூஸாக ஹெல்த் இஷ்யூஸ் 4 இயர்ஸாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. என்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூ? ஒரு இப்போ 2 வீக்ஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மவுத் அல்சர் வந்துன்னா கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் ஆகும். எனக்கு இந்த மாதிரி 4 இயர்ஸாக வந்துக்கிட்டு இருக்கு. ஃபீவர், ஸோ விட்டு 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 உடம்புல ஏதாவது மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும், ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்கும். நாங்களும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட மேம் இருக்கேன் நான். நீங்கள் கம்ப்ளீட் செக்கப் எடுத்தாச்சா? யா மேம். கல்ச்சர் டெஸ்ட், பிளட் கல்ச்சர், யூரின் கல்ச்சர்? யா எண்டோஸ்கோபி, அப்புறம் ஸ்டொமக் ரிலேட்டடா. ஆனால் எதுவுமே சிக்கல் இல்லை உடல் ரீதியாக? இல்லை எந்த ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, உங்களுக்கு என்னென்ன அடிக்கடி ஃபீவர் வருது, வாயில் புண்ணு வருது? அது என்னன்னா இது கண்டினியூஸாக வரப்போ வந்து என்னால் நான் என்னோட யூஜி டிகிரிலாம் வந்து நான் சரியாகவே அட்டன் பண்ணல. என்ன நோய் உங்களுக்கு 4 வருஷமா என்னென்ன நோய் வந்தது அதை மட்டும் சொல்லுங்க. மவுத் அல்சர். மவுத் அல்சர் மட்டும் தான் அடிக்கடி விட்டு வருது உங்களுக்கு? 4 இயர்ஸ். சரி, ஓகே. இப்போ வந்து அல்சர், மவுத்தில் அல்சர் வந்துட்டு உங்களுக்கு சரியா புண்ணு, அல்சர் கிடையாது அது, மவுத் வாயில் புண்ணு வந்துட்டு அது வந்து உங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு சரியா போயிடுது தானாவே? இல்லை. குழி ஆயிடுமா? ஆமாம், லைக் ரொம்ப சிவியராக வந்துன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 வீக்ஸ் ஆகும் ரெடி ஆகும். அதான் 3 வீக்ஸ் ஆனோன்னு சரியாயிடும். சரியாயிரும். அப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வரும். திருப்பி வந்துரும். சரி, உங்களுக்கு ஏதாவது ஃபுட் வந்து ஏதாவது ஒவ்வாமையா இருக்கான்னு கவனிங்க, சரியா? இல்ல மேம், நான் அந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணிட்டேன். சார்ட் போடுங்க. இல்ல, சார்ட் போடணும். நீங்க சார்ட் போட்டு நீங்க டெய்லி சாப்பிட்றத தொடர்ந்து ஒரு 3 மாசத்துக்கு எழுதுங்க. ஸோ என்னைக்கு என்ன சாப்பிட்றீங்கன்றதை எழுதிட்டே வாங்க. ஸோ வாய்ப்புண்ணு வர்றதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்றீங்கன்றதை கவனிங்க. ஓகே, அப்படிதான் நம்ம அப்ஜெக்டிவாக தான் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும். நம்ம என்ன சாப்பிட்டோங்கிறது, என்ன ஒவ்வாமையாக இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கறதுக்கு இப்படி தான் பண்ணணும். ஓகே, அடுத்தது டெம்பரேச்சர். டயட் ஃபாலோ பண்ணிட்டு தான் மேம் இருக்கேன். 3 இயர்ஸாக ஃபாலோ பண்ணி, ஸோ டாக்டர்ஸ் கொடுத்தது தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பட் அதையும் தாண்டி வருதுன்னா லைக் இது அவுட் ஆஃப் ஏதாவது நேச்சுரலாக எனக்கு நடக்கிறது போல, சம்திங் சூப்பர் நேச்சுரல். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஆங்ஷியஸ் எக்ஸசைஸ் பண்ணுறேன். இல்லை, யூ ஆர் அன் ஆங்ஷியஸ் பர்சன், சரியா? இது வந்து வாய் புண்ணு வர்றது அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நீங்கள் ரொம்ப பதட்டத்தில், அதாவது ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற ஒரு இதில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பதட்டம் காரணமாக இந்த மாதிரி சைக்கோசோமேட்டிக் இல்னஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரியா? ஓகே, நன்றி. ஸோ இந்த நிகழ்ச்சி முடிகிற நேரத்துக்கு வந்தாச்சு. முக்கால்வாசி வந்து லூயி ஹேவோட ஒரு புக்கு இருக்குது, அதை வந்து நீங்கள் வாங்கி படிங்க. யூ கேன் ஹீல் யுவர் பாடி அப்படின்னு ஒரு புக் இருக்குது. யூ கேன் ஹீல் யுவர் லைஃப் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அதில் வந்து எப்படி வந்து நம்மளோட ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு கெமிக்கல்ஸோட அட்டாச்சுங்கிறத அவங்க அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி ட்ரூவாக இருக்குது, நான் கூட பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து சைக்கோசோமேட்டிக் அப்படின்னா என்னென்னா நம்ம மனம் சார்ந்த நோய் அப்படிங்கிறதுக்கு. அதாவது சில இதெல்லாம் வந்து உடல் ரீதியாக செக் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இருக்காது, ஆனால் இருந்தாலும் வலிங்கிறது உண்மையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது அந்த நம்மளுடைய மன ஆரோக்கியத்தை பொறுத்து தான் அது பாதிப்பு ஏற்படுது. அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. இது நாள்பட நம்ம அந்த மாதிரி ஒரு கோபமோ ஒரு குற்ற உணர்வோ ஒரு சோகமோ இருக்கும்பொழுது அது உறுப்புகளையும் வந்து நாள்பட பாதிக்கும்.